வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின காரியங்களை நினைக்காதே, பூர்வமான காரியங்களை சிந்திக்காதே, ஏனென்றால் நான் புதிய காரியத்தை செய்யவிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு முந்தின காரியங்களை நினைக்காது, பூர்வமான காரியங்களை சிந்திக்காதுன்னு? 22வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். முந்தி நடந்த கசப்பான காரியங்கள் நான் திரும்ப திரும்ப அதை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் என்று சொன்னால் ஒரு மன சலிப்பை எனக்குள்ளே ஏற்படுத்துகிறது. மன சோர்ந்து போறேன், என்னை துதிக்க முடியல, என்னால ஸ்தோத்திரம் செய்ய முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு முந்தின காரியங்களை நினைக்காதே, பூர்வமான காரியங்களை நீ சிந்திக்காதே. ஹல்லேலூயா. என்னை கவனிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பெரும் பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட சுகத்துக்காக அந்த அம்மா எல்லார்கிட்டயும் போனாங்க. என்ன கவனிங்க, எல்லார்கிட்டயும் அந்த அம்மா போயிட்டு ஆண்டவர் குறித்து 5வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனங்கள், 27வது வசனத்தை வாசிங்க. 27 நான் வாசிக்கிறேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, கவனிங்க, இந்த அம்மா அநேகர்கிட்ட போயிட்டாங்க. 26 சொல்லுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. கவனிங்க, இந்த அம்மா என்ன கேள்விப்பட்டாங்க? இயேசுவை பத்தி என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? ஏசப்பான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் தாவீதின் குமாரன்னு சொல்லிக்கிறாங்க, அவர் மேசியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் அவர் தான் பெரியவர்னு சொல்றாங்க, யோவான் குறித்து அவரை குறித்து சாட்சி சொல்றாரு, அவர்கிட்ட வியாதியஸ்தர்களை கொண்டு போறாங்க, சுகம் கிடைக்குது, அவர் அவங்க மேல கையை வைக்கிறாரு. இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் போனா அவனுடைய கண்கள்ல அவர் சேர் பூசினாரு, அவன் பார்வையடைந்துட்டான். இந்த மாதிரி காரியங்களை தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானவர்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டாங்களா? கேள்விப்படவில்லை, கேள்வியே படல. இப்படி ஒண்ணு நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனா இந்த அம்மாக்கு எங்க இருந்தது அந்த விசுவாசம்? இந்த அம்மா கேள்விப்பட்டது ஒண்ணு, ஆனா இந்த அம்மா செய்ய துணிந்தது ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த அம்மா வீட்டிலே சொல்லுது, நான் அங்கு போய் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன்னு சொல்லிட்டு கேள்விப்படாத ஒன்றை இந்த தாய் அங்கே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பழச நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. நீ சிந்திச்சனா உன்னை முன்னேற விடாது. இந்த அம்மா பழசையே கேள்விப்பட்டுட்டு, பழசு கேள்விப்பட்ட மாதிரி என்னது, ஏசப்பாவை தொட்டா, ஏசப்பா நம்மளை தொட்டாருன்னா நமக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு இந்த அம்மா எப்படியாவது போய் ஏசப்பாவை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா இந்த அதிசயம் அன்றைக்கு நடந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அந்த ஊர் பார்த்ததில்லை, இதுக்கு பிற்பாடும் பார்க்கவில்லை. இதனுடைய இந்த அம்மாவோட விசுவாசம் கிரியை செய்தது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பழசு நினைக்காது, பூர்வமானதை சிந்திக்காதே. உன்னிடத்தில் இருக்கிற காரியம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு நான் அப்படியே விட்டுட்டு போற தேவன் அல்ல. ஏசப்பா கிட்ட ஜனங்க வராங்க, 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு,
நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஏன் பரிதபிக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், போகிற வழியில சோர்ந்து போவார்களே. அப்பொழுது என்னுடைய ஒன்றுமில்லாதவைகளையும் நான் சோர்ந்து போறதையும் பார்த்து பரிதபிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்காதே, அது உன்னை முன்னேறி செல்ல விடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, முன்னேறி செல். முன்னேறி செல்லணும்னா பின்னோக்கி பார்க்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, கேள்வியே படல. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும்னு இதுவரைக்கும் கேள்வியே படல. இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஒன்றும் இல்லாம சில காரியங்களை என்ன பண்றது? முன்னாடி இப்படியாச்சும் ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நீ ஏமாந்துருக்கலாம், முன்னாடி நிறைய காரியங்கள் நீ கேட்டு கேட்டு. இந்த அம்மா எல்லா வைத்தியர்கிட்டையும் போனாங்கல்ல, எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த அம்மா வைத்தியர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு போனா கிடைக்கல. இப்ப அந்த அம்மாவோட மைண்ட்ல என்ன இருக்கும்? நான் 100 கணக்கான வைத்தியர்களை பார்த்துட்டேன், ஜனங்க எனக்கு இதான் சொன்னாங்க, இவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும், அவர்கிட்ட போனா சுகம் கிடைச்சுதான் நிறைய பேருக்கு, ஆனா எனக்கு கிடைக்கல. அப்ப ஏசப்பா கிட்ட போனாலும் இதான் நடக்கும். இந்த அம்மா நினைக்கல, முந்தினவைகளை நினைக்கவில்லை. முந்தினவைகள் நினைக்காமல் இவள் முன்னோக்கி சென்றால் ஒரு பெரிய சகாப்தத்தை அந்த அம்மா ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். சபையே, எதுவுமே இல்லைன்னு முன்னோக்கி செல்லாம பழைய காலத்தில் இருந்து கொண்டே இருக்காது. ஏதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை, ஹல்லேலூயா, புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. இட் மே பி யுவர் ட்ரீட்மெண்ட். நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போனாலும் சரி, இட் மே பி த கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போனாலும் சரி, இட் மே பி த பிஸ்னஸ், நீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினைச்சாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை விசுவாசத்தோடு துவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு வெற்றி கிடைத்ததோ அதே போல என் சார்பில் எனக்காக நின்று செயலாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே ஒரு விசுவாசம், ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தினால், அபிஷேகத்தினால கர்த்தர் இன்றைக்கு நிறைத்து ஒரு புதிய விசுவாசத்தை உங்களுக்குள்ளே விதைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுபலாகி மனமான இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுபலாகி மனமான இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கடுமையாமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கடுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், பழசு நான் நினைக்க மாட்டேன், முந்தினவைகளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க பூர்வமானவைகளை சிந்தித்து பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கடுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கடுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்காதே,
திரும்பி முன்னோக்கி பார்க்க செல். மாட்டேன். முன்னோக்கி செல். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறந்துவிடும். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். Hallelujah. We praise you, Jesus. Hallelujah. 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 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். அது உன்னை முடங்கி போக பண்ணுகிறது. புதிய காரியத்தை தைரியத்தோடு எதிர்நோக்கி செல். நீ செய்ய வேண்டிய காரியத்தை எதிர்நோக்கி செல். ஜெயமாய் காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏரோதியாள் தன் மகளை ஏரோதுக்கு முன்பதாக நடனமாட விட செய்தாள். அவள் நடனமாடி கேட்ட காரியம் யோவான் ஸ்நானகனுடைய தலை. இதை செய்யணும்னு ஏரோதுக்கு ஆசை. ஆனா ஜனங்கள் நிமித்தம் பயந்து அதை செய்யாமல் யோவானை சிறையில் வைத்திருந்தான். ஆனால் ஏரோதியாள் தன்னுடைய மகளை நடனமாட விட்டு ஏரோது கொண்டு போய் நிற்க வச்சு கேட்கிறார், ஏரோது உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஒரு வாக்கை ஏரோது கொடுக்கிறேன். அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே கேட்கிறான், எனக்கு யோவானுடைய தலை ஒரு தலையில வைத்து தட்டுல வைத்து தரப்படது. அவன் ஜனங்களுக்கு பயந்தாலும் சரி, இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் நினைச்சாலும் தான் கொடுத்த வாக்கின் நிமித்தம் இந்த பொல்லாத காரியத்தை அவன் செய்தான். ஒரு பொல்லாத மனுஷன் ஒரு பொல்லாத காரியத்தை அவன் இதை கேட்பான்னு அவன் நினைச்சு பார்க்கல. ஏதோ ராஜ்யத்தை கேட்பான்னு அவன் நினைச்சான். ஆனா அவன் கேட்டது ஒரு பொல்லாத காரியம். அது பொல்லாத காரியம் என அறிந்திருந்தும் ஒரு பொல்லாத மனிதன் இந்த காரியத்தை செய்ய துணிவான் என்று சொன்னார். தேவ சபையை, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையை, நியாயமாய் அவருடைய பாதத்திலே நீங்கள் வைக்கிற கோரிக்கையை ஒரு நாளும் அவர் நிராகரிக்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்து முடிப்பார். அந்த பொல்லாத மனுஷர் அந்த பொல்லாங்கான காரியத்தை செய்ய துணிவான் என்று சொன்னார். ஓ பழுதே இல்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி, வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கி படைத்தாளுகை செய்கிற அந்த தேவன் எனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து தவறுவாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் தவற மாட்டார். பதறி போகாதீர்கள், சிதறி போகாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை நிச்சயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின காரியங்களை நினைக்காதே, உன் கசப்பான காரியங்களை நினைத்து அதை பெற்று பேசாதே. புதிய காரியத்தை செய்யவர்கள். God is about to do a new things in your life. Hallelujah. விசுவாசத்தோடு முன்னேறி சொல்லுங்க. திருமண பாடலாமா? நான் பதற மாட்டேன். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழல் என்று காத்திருக்க, விசுவாசத்தால் நீ உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். நீங்க செய்ய போற காரியத்தை விரைந்து செய்யுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் உரிமை கொண்டு கோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் அந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாமா கர்த்தரை? ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழல் என்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழல் இருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில் பெருகிடுவார். தலைமுறைக்கான திட்டங்களை கண்டு விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே
கலங்காதே விசுவாசியே நீ பகராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் விசுவாசத்தினாலே பிழைக்க செய்யும்படியாக விசுவாசத்தினாலே பிழைக்க செய்யும்படியாக விசுவாசத்தை கண்டு விளைக்கிறார் ஒரு விசுவாசத்தை கண்டு விளைக்கிறார் ஒரு விசுவாசத்தை கண்டு புதுப்பிக்கிறார் விசுவாசியே நீ முன்னேறி செல் ஓ சதுலரக மரியாதலரியாதலவா ஓ ஜெயத்தை கட்ட தந்திருக்கிறார் ஓரா கலியாதலவா நீ சதுலரக விசுவாசம் என்ற திறமையோடு பிடித்துக்கொண்டு நீ முன்னோக்கி செல் நீ முன்னேறி செல் உன் காரியத்தை ஜெயமாய் கத்தர் முடிய பண்ண போகிறார் ஓரா கலியாதலரியா சதுலரகனவா நீ சதுலரகனியாதலவா ஓரியாதலரிசதலவா என்ன காரியத்தை கையில் வைத்துக் கொண்டு துவங்கலாமா துவங்க வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கும் சபையில் குழப்பமே வேண்டாம் விசுவாசத்தோடு முன்னேறி செல் ஹல்லேலூயா 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 நீ முன்னேறி செல்ல செல்ல உனக்கான வாசல்கள் திறக்கப்படுவது நிச்சயம் காண்பாய் ஹல்லேலூயா 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 கூட்டம் நெருக்கி நிற்கலாம் கூட்டமாய் நெருக்கி நிற்கலாம் மனிதர்கள் ஹல்லேலூயா ஆனால் நீ நினைத்தது வஸ்திரத்தை தொட வேண்டும் என்பது உன் விசுவாசம் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்பது அதற்கு கிட்ட நெருங்கி செல்ல 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 மனிதர்கள் விலகி போவார்கள் தடைகள் விலகி போகும் நீ சொன்னதை போலவே உன் விசுவாச அறிக்கையும் போலவே நீ வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்வது உறுதி ஹல்லேலூயா 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 ஓ சதுலரகரியாத்தனவா ரீசதலரௌரியாக்கரியாத்தனரிகதனவா ஓரமாரி தனுரதனவா சதுலரகரியாத்தனவா ஓ ஒன்றுமில்லாமல் துவக்கத்தை துவங்க கர்த்தர் ஒரு விசுவாசத்தை விதைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா faith is the key ஹல்லேலூயா உங்கள் விசுவாசம் தான் திறவுகோல் அதை வைத்து இன்னைக்கு திறந்து விட்டு முன்னேறி செல்லுங்கள் உங்க ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி உங்க கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி உங்க வேலையா இருந்தாலும் சரி உங்க பிசினஸா இருந்தாலும் சரி இருக்கிறதை வைத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார் ஹல்லேலூயா 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 அன்றைக்கு எப்படி விசுவாச அறிக்கை செய்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரும் பாக்கியவதியாய் வீடு திரும்பினாலோ என்னுடைய காரியத்திலும் கர்த்தர் அப்படியே செய்ய போவது நிச்சயம் ஹல்லேலூயா thank you mighty Jesus hallelujah கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழிந்து போகாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானம் பூமி ஒழிந்து போனாலும் oh yes Jesus வார்த்தை மாறாதே oh yes Jesus we praise you உலகம் அழிந்து மறைந்து விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். நான் விசுவாசித்து பேசுகிறேன் ஆதலால் நான் நிற்பேன் ஹல்லேலூயா வார்த்தைகள் என்றும் மாறாது உலகம் அழிந்து மறைந்து வாசி என்றென்றும் ஓ கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் Hallelujah. Hallelujah. We give all glory. Glory to you, Master. Hallelujah. Jesus. Ha 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 ha. We give you praise.
அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, hallelujah. Oh, we praise you, Jesus. We praise you, Jesus. இயேசுங்கிற நாமத்துக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுங்கிற நாமத்துக்கு துதியை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுங்கிற நாமத்துக்கு எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹalleluya. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருப்பதற்காக நன்றி. இதோ எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் புதுப்பித்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை சுமந்து வந்திருக்கிற தாசரை பலப்படுத்தி கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராங்க. உங்களுடைய சத்தம் கேட்டு உங்கள் சித்தம் செய்து எங்கள் ஓட்டத்தை நாங்கள் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராங்க. எங்கள் எல்லாரும் பாதத்திலே தாழ்த்துகிறோம். எங்கள் துதி ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென்.